புத்தாண்டில் நள்ளிரவு கொண்டாட்டங்கள் நடத்துவது சரியா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். நள்ளிரவில் புத்தாண்டு கொண்டாடுங்கிறது சரிதான். ஆனால் அந்த புத்தாண்டு கொண்டாட்டம்ங்கிறத அது கடைசி வரை கொண்டாட்டமாகவே இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போன உடனே மது வாங்கி வச்சுட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு ரோட்லலாம் பார்த்திங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வீலிங் பண்ணுறது, அதே மாதிரி பொதுமக்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் போய் வெடி போடுறது, புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக வாங்கக்கூடிய அந்த கேக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த கேக்கை கூட பார்த்திங்கன்னா அதை ஒரு நல்ல முறையில் வெட்டி திங்கிறது கிடையாது. அதில் ஸ்ப்ரே அது மாதிரி அடிச்சுக்கிட்டு அதை கொண்டு போய் மூஞ்சில் ஆப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அநாகரிகமான ஒரு கொண்டாட்டமாக தான் இது இருக்குது. புத்தாண்டு கொண்டாடுறது என்னை கேட்டால் அது அநாகரிகமான செயல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் பொதுமக்களுக்கு ரொம்ப இடையூறு கொடுக்குறாங்க. சின்ன பசங்கள்லாம் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே நல்லா தண்ணியை போட்டுட்டு 4 பேர் 3 பேர் ஒரே பைக்கில் போய் கீழே விழுகிறாங்க. ரெண்டாவது, இந்த பொதுமக்கள் பயன்படுற ரோட்டில் மறைச்சிக்கிட்டு நைட்டு வாகனம் ஓட்ட முடியல. சில நேரங்களில் பஸ்ஸில் வந்தாலும் அந்த புத்தாண்டு வாழ்த்து எழுதிக்கிட்டு ரொம்ப சிரமமாக இருக்குது. வண்டி ஓட கொள்ள எல்லாமே புத்தாண்டு கொண்டாடுறது ஆதி காலத்தில் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். அப்பா அம்மா காலத்துலலாம் புத்தாண்டுன்னா என்னென்ன தெரியாது. வருஷப்பிறப்பு சித்திரை வருஷப்பிறப்பு மட்டும்தான் தெரியும். இப்போ இந்த இளவட்ட பசங்களை அங்கங்கே யாருக்கும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இப்போது கொண்டாடுனா நல்ல விஷயம். இதை பப்ளிக் ஆகி ஃபுல்லாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பைக்கில் போய் வீல் அடிக்கிறது, பொம்பளை பிள்ளைகளை பார்த்தா லேடிஸை பார்த்தா இந்த சவுண்டு கொடுக்கறது வைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் பொது இடங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்கறது அது மிகப்பெரிய தவறாக தெரியுது. ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது ஒரு இன்றைய சூழ்நிலை வரவேற்கத்தக்க ஒரு விஷயமான உண்மையிலே அது இன்னைக்கு உள்ள சந்ததிகள், இன்னைக்கு உள்ள தலைமுறையினர் அதை ஒரு பொழுதுபோக்குக்காண்டி ஒரு புத்தாண்டு என்பது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் நல்லபடியாக இந்த வருஷம் அமையணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் மக்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இப்போ உள்ள தலைமுறையினர் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. வெறும் மது குடிச்சிட்டு அவங்களுடைய சொந்த கேளிக்கைக்காண்டி பயன்படுத்துகிறாங்க. மறுநாளே பார்த்தீங்கன்னா அந்த புத்தாண்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு புத்தாண்டு மறுநாள் வாகன விபத்து நிகழுது. மேலும் மதுபான விடுதியில் குடிச்சிட்டு அவங்களுடைய அதாவது நல்ல ஒழுக்கத்தோடு இருக்குன்னு நினச்சி தான் இந்த புத்தாண்டு நம்ம ஆரம்பிக்க நினைக்கிறோம். ஆனால் அது போன்ற சூழ்நிலை இந்த தலைமுறைக்கு புத்தாண்டு கொண்டாட்டம் ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா ஏற்படுத்தி கொடுக்கறது இல்லை. சிறப்பான கொண்டாட்டம் நடக்குதுன்ற நியூஸ் வெளியாகிறதுக்கு முன்னாடி புத்தாண்டை முன்னிட்டு மெரினா பீச்சில் இத்தனை பேர் இத்தனை பேர் போக்குவரத்துக்கு இடையூறாக செயல்பட்டார்கள், போலீஸாரால் கட்டுப்படுத்த முடியவில்லை இப்படின்ற நியூஸ் தான் ஃபஸ்ட்டு வெளியாகுது. இங்கே சிறப்பாக புத்தாண்டு கொண்டாங்க, இங்கே புத்தாண்டு சிறப்பாக கொண்டாடுன்றதெல்லாம் அதுக்கு அடுத்த நாள் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் நைட் நேரத்தில் இதனால் புத்தாண்டு வரவேற்கிறவர்கள் கூட்டம் கூடிச்சு இங்கே விபத்து நடக்குதுன்ற நிகழ்வு தான் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. என்னை கேட்டால் புத்தாண்டு நிகழ்ச்சியை முன்னிட்டு நிறைய அசம்பாவிதங்களும் நடக்குது. யாரும் மக்கள் சிறப்பாக புத்தாண்டு கொண்டாடுறா இது பண்ணுறோன்ற செயல்பாடெலாம் இது வரைக்கும் எங்கேயும் நடந்தது கிடையாது. மக்கள் குரல் பகுதியில் முதுகளத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.